இந்த அஞ்சலி இப்போ வந்து இப்படி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அஞ்சலியோட அம்மா இருக்கா இல்லையா, சிந்தாமணி, அவளை எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து இப்போ மேலும் மேலும் பெருசு பண்ணுறதுக்காக தான். ஏன்னா தன்னோட பொண்ணையே அடிக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையை ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால தான் வந்து இப்போ சிந்தாமணியை கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது முதல்ல இவங்க 2 பேரும் வரதை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி. அதுலேயும் அஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா இந்த சொத்தை வந்து இப்போ பிரித்து கொடுங்க, அதாவது கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து இப்போ பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது என்னடா அது மொத்த சொத்தையுமே வந்து போயின்னா கார்த்திக் பேருக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து போயின்னா சொத்தை மட்டும் கேட்குறாங்களே அப்படின்னு பார்த்தா முதல்ல இப்போதைக்கு வந்து போயின்னா இவங்களோட பிளானு கம்பெனி எப்படியாச்சும் வந்து போயின்னா கார்த்திக் பேருக்கு கொண்டு வரணும். இதனால் வந்து போயின்னா கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனால் எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயணிக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் இப்போ வந்து போயின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அதனால தான் வந்து போயின்னா இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கௌதமும் கார்த்திக்கும் சண்டை போட்டு இருப்பாங்களே, என்ன பண்ணுறது, இதுக்கு எதனா ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் வந்து இப்போ பிளான் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க